இங்கே நிறைய குழந்தைங்க இருக்கீங்க. உங்களால் வந்து இவ்வளோ நேரம் 2 மணி நேரம் உட்காந்துருக்கிறதே எனக்கு வந்து ஆச்சரியமாக தான் இருக்குது. அதாவது முதல்ல வந்து நம்மளோட அட்டென்ஷன் ஸ்பேன்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு கோல்டு ஃபிஷ்ஷோட ஒரு தங்க மீனோட அட்டென்ஷன் ஸ்பேன் எவ்வளோன்னு தெரியுமா? யாருக்காவது குழந்தைங்க யாராவது சொல்லுங்கள். தங்க மீன் தெரியும்ல, கோல்டு ஃபிஷ் அட்டென்ஷன் ஸ்பேன்னா எவ்வளோ நேரம் நம்ம கவனம் செலுத்துகிறோம் அப்படிங்கிறது 9 செகண்டு. அந்த கோல்டு ஃபிஷ் வந்து அதிகபட்சமாக 9 செகண்ட் தான் வந்து ஒரு விஷயத்துக்கு ஒரு இடத்துல ஒரு கவனம் செலுத்தி இருக்கும். மனுஷங்களோட அட்டென்ஷன் ஸ்பேன் எவ்வளோன்னு தெரியுமா? யாருக்காவது குழந்தைங்க சொல்லுங்கள். குழந்தைங்களா கவனிக்கிறீங்களா? மனுஷங்களோட 3 செகண்டு. பரவாயில்ல, பக்கத்தில் வந்திருக்க. 4 இல்லை 5 எல்லாம் வரிசையாக அப்படியே சொல்லிட்டே வருவீங்க. சரி, நானே சொல்லிடுறேன். 8 செகண்டு. அப்போது நம்ம வந்து ஒரு கோல்டு ஃபிஷ்ஷை விட கம்மியான அளவுக்கு தான் நம்ம கவனம் செலுத்துகிறோம். இது எப்போனா இப்போ ரீசெண்ட் டைமில் கொஞ்சம் ஒரு 5-10 வருஷத்துக்கு முன்னாடி 13 செகண்டாக இருந்துச்சு. இவ்வளவு மோசமான ஒரு அட்டென்ஷன் ஸ்பேன் இருக்கிறப்ப 2 மணி நேரம் நீங்கள்லாம் காலையிலேருந்து 2.5 மணி நேரமாக உட்காந்துருக்கீங்க இந்த இடத்துலையே. அதே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம வந்து இப்போ என்னென்னா ஒரு 2 மணி நேரம் இந்த போர் வந்து பொறுத்துக்கிட்டீங்க, போர் அடிக்கிறது காலையிலேருந்து. இன்னும் ஒரு 5 நிமிஷம் மட்டும் கூடுதலாக பொறுத்துக்கிட்டீங்கன்னா நான் பேசி முடிச்சிடுவேன். சரியா? இப்போது என்னென்னா, ஒற்றை சிறகு ஓவியா யாரெல்லாம் படிச்சிருக்கீங்க? குழந்தைங்க இது வரைக்கும் படித்தவங்க யாரும் படிக்கலை இல்லையா? பெரியவங்க படிச்சிருப்பாங்க. அப்போது ஏன் இந்த ஒற்றை சிறகு ஓவியா புத்தகத்தை வந்து நம்ம படிக்கணும் அப்படிங்கிறதுக்கான சில விஷயங்களை மட்டும் வந்து நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஒற்றை சிறகு ஓவியாவில் வர்ற ஒரு நாயகி வந்து ஓவியாங்கிற வந்து வேற எங்கேயோ யாரோ ஒரு நாயகி கிடையாது. ஹாரி பாட்டர் பற்றிலாம் சொன்னாங்க இல்லையா காலையில், சங்கர சரவணன் சார் சொன்னார். ஹாரி பாட்டர்லாம் வந்து நம்ம நிஜத்தில் பார்க்கறதுக்கான எந்த சாத்தியமே கிடையாது. நமக்கு ரொம்ப பிடிக்கலாமா இருக்கும், ஆனால் அதை நம்ம பார்க்க முடியாது. ஓவியா வந்து இங்கே உட்காந்துருக்கீங்க எல்லாம் குழந்தைங்க, உங்களை மாதிரியான ஒரு சாதாரண நம்மளை மாதிரியான ஒரு சாதாரண குழந்தை இந்த நாவலோட ஒரு நாயகி. அப்புறம் இந்த கதை நடக்கக்கூடிய இடம் நீங்கள் எல்லாமே வந்து பெரும்பாலும் அரசு பள்ளி இல்லைன்னா அரசு உதவி பெறும் பள்ளியில் தான் படிப்பீங்களா இருக்கும். அந்த மாதிரியான நம்ம டெய்லி பார்க்கக்கூடிய ஒரு இடத்துல நடக்கக்கூடிய ஒரு கதை. அப்போது இந்த கதையை வந்து நம்ம படிக்க போனோம் அப்படின்னா நம்ம எங்கே வாழ்கிறோமோ அங்கேயே நடக்கக்கூடிய ஒரு ஃபேண்டசி கதையை தான் வந்து நம்ம படிப்போம். இதில் என்ன, இந்த மாதிரியான ஒரு ஃபேண்டசி விஷயங்களுக்குள்ள, அதாவது ஓவியா மாதிரி ஒரு சாதாரண குழந்தை, நம்ம டெய்லி பார்க்கக்கூடிய ஒரு சாதாரண பள்ளிக்கூடம், இங்கே ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு, நம்ம அதை கவனிக்கிறோமா அப்படிங்கிறது தான் இந்த நாவல் வந்து சொல்லுது. அவங்க நிறைய விஷயங்களை தேடி போகிறாங்க. அது எல்லாம் எதுக்காக அப்படின்னா, அவங்க ஊர் வந்து அங்கே இருக்கக்கூடிய தண்ணி, அங்கே இருக்கக்கூடிய நிலம் எல்லாமே கெட்டு போச்சு. அதை சரி பண்ணுறதுக்கு இந்த குழந்தைங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான். இதில் இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, கதிரேசன் தாத்தாவை தவிர எல்லாருமே குழந்தைகள் தான், முக்கிய கதாபாத்திரங்கள் எல்லாமே. அதுக்கு தீர்வு கண்டுபிடிக்கிறதும் உங்களை மாதிரியான குழந்தைகள் தான். இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டே போகலாம். அப்புறம் சுற்றுச்சூழல் கதை அப்படிங்கிறப்ப இயல்பாக குழந்தைங்களுக்கு வந்து பிறந்தோன்னே என்ன பண்ணுவாங்க, நம்ம குழந்தைங்கள்லாம் கவனிச்சிருக்கீங்களா? நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய இல்லை வெளியில் இருக்கக்கூடிய சின்ன குழந்தைங்களை யாராவது கவனித்து பார்த்துருக்கீங்களா? எடுத்தோடனே எல்லா குழந்தைங்களாலும் பேச முடியாது. ஒரு வயசுக்கு அப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய சத்தங்கள் எழுப்புவாங்க. அந்த சத்தங்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, பெரும்பாலும் விலங்குகளை பார்த்து விலங்குகள் எப்படி சத்தம் எழுப்புதோ அதே மாதிரி தான் அந்த குழந்தைங்க சத்தம் எழுப்புவாங்க. அப்படி தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மொழியை வந்து அவங்க கற்றுக்குவாங்க. அது மாதிரி அவங்க வாழ்க்கை முழுக்க விலங்குகள் மீதான, சுற்றுச்சூழல் மீதான இயல்பான ஒரு ஆர்வம். ஏன்னா குழந்தைங்க யாருமே வந்து அடல்ட் ஆகிற வரைக்கும் தங்களை வந்து ஒரு மனுஷன் நினைக்கிறதே கிடையாது. அவங்கள வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சமூகமும் குடும்பமும் அடல்ட்டாக மாற்றுது. அப்போ அவங்க விலங்குத்தன்மை எல்லாத்தையுமே இழந்துடுறாங்க. ஆனால் அந்த விலங்குத்தன்மை இழக்கிறதுக்கு முன்னாடி அவங்க இயற்கை மேலேயும் உயிரினங்கள் மேலேயும் ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. அந்த விஷயங்கள் எல்லாமே இந்த கதையில் வந்து ரொம்ப இயல்பாக வந்து வெளிப்பட்டுருக்கு. நீங்கள் எல்லாம் யாரை பிடிக்கும் அப்படின்னு வந்து ரோஹிணி மேடம் கேட்டப்போ விஜய் பிடிக்கும், விஜயை பார்க்கணும் அப்படின்லாம் வந்து சொன்னீங்க. இயல்பான ஒரு விஷயந்தான். நம்ம எல்லாருக்குமே நம்மளை விட ஸ்க்ரீனில் இல்லை ஏதாவது ஒரு பெரிய விஷயம் சாதிக்கக்கூடிய சூப்பர்மேன் மாதிரியான, ஸ்பைடர்மேன் மாதிரியான விஷயங்கள் மேலே ஆர்வம் வந்து இயல்பாக தான் இருக்கும் குழந்தைங்களான உங்களுக்கு எல்லாத்துக்குமே. ஆனால் நீங்கள் கொஞ்சம் யோசித்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நம்ம பாட புத்தகங்களெல்லாம் யாரை வந்து படிச்சுட்டு இருக்கிறோம்? தமிழ் பாட புத்தகங்களில்
நம்ம வந்து ஒரு 2000 வருஷம் 4000 வருஷம் வரலாறு கொண்ட ஒரு இனம். உலகத்தில் வந்து ஒரு சில இனங்கள் தான் வந்து இந்த அளவுக்கு நீண்ட வரலாறு கொண்ட மொழியை கொண்ட இனங்கள் இருக்குது. அப்போது நம்ம யாரை வந்து பாடப்புத்தகங்களில் பொதுவாக படிக்கிறோம்? யாரை படிக்கிறோம் சொல்லுங்கள், குழந்தைங்க சொல்லுங்கள். ஒரு பேர் தமிழ் பாடப்புத்தகங்களை யாரை படிக்கிறோம்? உங்களுக்கு இன்னும் உங்கள் கூட பேசுகிறது தான் ஆர்வம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். சத்தமா கேட்கல, கை மட்டும் தூக்குறீங்க. பதில் சொல்லுங்க. திருவள்ளுவர், சரியா? அது மாதிரி வந்து இன்னும் நிறைய பேர் எடுத்துட்டோம்னா கம்பர், இளங்கோவடிகள். இங்கே இருக்கிற யாருமே பாரதியாரையோ தாகூரையோ வந்து பார்த்துருக்கவே மாட்டோம். ஆனால் யாரை நம்ம படிக்கிறோம்? இந்த மாதிரியான ஆட்களை தான் நம்ம 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதினவங்க, 3000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதினவங்க, 100 வருஷம் முன்னாடி இருக்கிறவங்க எழுதுனதை நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரியான எழுத்தாளர்கள் தான் விஷ்ணுபுரம் சரவணனோ இல்லை உதயசங்கரோ சாலை செல்வமோ விழியனோ, இங்கே இருக்கக்கூடிய எழுத்தாளர்கள் எல்லாமே எதிர்காலத்தில் படிக்கப்பட போகிற ஆசிரியர்கள். ஸோ நம்ம வந்து அவங்களோட படைப்புகளை நம்ம இன்னைக்கு வாசிச்சுட்டு இருக்கோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இல்லையா? ஸோ அதை நம்ம வந்து கவனத்தில் வச்சுக்கணும். இது எல்லாமே இப்போ ஒற்றை சிறகு ஓவியா சம்மந்தமாக சொன்ன விஷயங்கள். பெரியவங்களுக்கு சொல்ல வேண்டிய சில விஷயங்கள் இருக்குது, அதை மட்டும் சொல்லி நான் முடிச்சிடுறேன். நிறையா விஷயங்கள் சிறார் எழுத்தாளர் சங்கம் பற்றி நிறையா ஏற்கனவே முன்னாடி பேசினவங்க வந்து நிறையா விஷயங்கள் சொல்லிட்டாங்க. 2010 பால சாகித்ய புரஸ்கார் விருது வந்து இந்தியாவில் வழங்கப்படுது. இது வந்து 16வது வருஷம். இதில் முதல் 10 வருஷம் தமிழில் யாருக்கெல்லாம் கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தா, ஏற்கனவே எழுதுறதை நிறுத்தினவங்களுக்கு தான் வந்து பெரும்பாலும் ஏற்கனவே எழுதுனதை நிறுத்தினவங்களுக்கு முதல் 10 வருஷம் வழங்கப்பட்ட தமிழ் பால சாகித்ய விருதுகள் எடுத்து பார்த்தீங்கன்னா 1-2 பேரை தவிர எல்லாருமே குழந்தைங்களுக்கு எழுதுனதை நிறுத்தியிருப்பாங்க. அவங்களுக்கு ரொம்ப வயசாகிருக்கும், அவங்களுக்காக தேடி தேடி கொடுத்தாங்க. கடந்த ஒரு 5-6 ஆண்டுகளாக தான் இப்போ நவீன தமிழ் சிறார் இலக்கியம் எழுதக்கூடிய ஆசிரியர்களுக்கு பால சாகித்ய விருது வந்து வழங்கப்பட்டு இருக்கு. அதில் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து என்னென்னா, தமிழ்நாடு சிறார் எழுத்தாளர்கள் கலைஞர்கள் சமூகம் வந்து நவீன தமிழ் சிறார் இலக்கியம் எப்படி இருக்கணும், என்னென்ன மதிப்பீடுகளை முன்வைக்கணும், அது முன்னாடி இருந்த சிறார் இலக்கியத்துக்கும் இன்னைக்கு இருக்கக்கூடிய நவீன தமிழ் சிறார் இலக்கியத்துக்குமான வேறுபாடுகள் என்ன, அது எந்த அளவுக்கு முக்கியம், இது எல்லாமே வந்து தொடர்ந்து சங்கம் வந்து கடந்த 5-6 ஆண்டுகளாக பல்வேறு வகைகளில் வந்து வலியுறுத்திட்டே வரோம். தமிழ்நாடு அரசு வந்து இப்போ இளந்தளிர் இலக்கிய திட்டமாகட்டும் இல்லை வாசிப்பு இயக்கமாகட்டும், அவங்க முன்னெடுக்கக்கூடிய எல்லா திட்டங்கள்லையுமே நம்ம முன்வைக்கக்கூடிய பல விஷயங்களை, கோரிக்கைகளை வந்து செயல்படுத்தி இருக்கிறாங்க. அது மாதிரி மத்தியில் இருக்கக்கூடிய சாகித்ய அகாடமியும் நம்ம சிறார் இலக்கியம் பால சாகித்ய விருது சார்ந்து வைக்கக்கூடிய விமர்சனங்களை தொடர்ந்து கணக்கில் எடுத்துக்கிட்டே இருக்குது. அதோட வெளிப்பாடு தான் பாலபாரதி தொடங்கி உதயசங்கர், யூமா வாசிக்கு, இப்போ விஷ்ணுபுரம் சரவணன் வரைக்கும் தொடர்ச்சியாக பால சாகித்ய விருதுகள் எழுதுனதை நிறுத்தினவங்களுக்கு இல்லாமல் இன்னைக்கு ரொம்ப முக்கியமான படைப்புகளை நம்ம நடைமுறையில் வழங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த விஷ்ணுபுரம் சரவணனுக்கு இந்த வருஷம் கிடைச்ச விருது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. ரமணி குறிப்பிட்டது போல் சரவணன் வந்து நிறையா எழுதலை அப்படிங்கிறது வந்து நிச்சயமாக ஒரு பாராட்டு அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். அதாவது வந்து நம்ம கொடுக்கக்கூடிய படைப்புகள் எந்த அளவுக்கு தரமாக இருக்குது, எண்ணிக்கை வந்து முக்கியமே இல்லை. உலகத்தில் வந்து ஒரே ஒரு புஸ்தகம் எழுதி பல தலைமுறைகளாக வாசிக்கப்பட்ட ஆசிரியர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க. ஒரே ஒரு படம் எடுத்து பல தலைமுறைகள் பார்த்த இயக்குநர்கள் இருக்காங்க. அந்த மாதிரி வந்து மிக குறைந்த படைப்புகளை எழுதியிருந்தாலும் அந்த படைப்புகள் எந்த அளவுக்கு வந்து தரமாக இருக்குது அப்படிங்கிறது தான் வந்து முக்கியம். அந்த வகையில் வந்து சரவணன் வந்து ரொம்ப தனித்துவமான ஒரு விஷயத்தோடு இருக்கிறாரு. உண்மையிலே வந்து இந்த ஒற்றை சிறகு ஓவியா வந்தப்போ தமிழ்நாட்டில் வந்து சுற்றுச்சூழல் செயல்பாடுகள் வந்து இந்த நூலை வந்து கொண்டாடி இருக்கணும். ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து சுற்றுச்சூழல் செயல்பாடுங்கிறது வந்து கடந்த ஒரு 5-10 ஆண்டுகளாக தான் பேசப்படுது. 2019 இந்த நாவல் வந்து வெளிவந்துருச்சு. உண்மையிலே வந்து தமிழ்நாட்டில் சுற்றுச்சூழல் செயல்பாடுகள் கவனம் செலுத்தி இந்த நூலை படிச்சிருந்தாங்க அப்படின்னா பால சாகித்ய விருது கிடைக்கிறதுக்கு முன்னாடியே இந்த நூல் பரவலாக தமிழ்நாடு முழுக்க எடுத்து செல்லப்பட்டிருக்கணும், பேசப்பட்டிருக்கணும். ஆனால் நடக்கலை. பொதுவாக எல்லா துறைகளையுமே நடக்கக்கூடிய துரதிருஷ்டவசமான சில விஷயங்கள் தமிழ்நாட்டில் உண்டு. அது வந்து இந்த நூலும் வந்து பரவலாக, அதாவது வந்து இலக்கியவாதிகள், சிறார் இலக்கியவாதிகள் மத்தியில் கவனம் பெற்றுச்சு. சுற்றுச்சூழல் செயல்பாடுகள் இன்னும் இதை பெரிய அளவில் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கணும். இது மாதிரி ஒவ்வொரு துறை சார்ந்த படைப்புகளும், இப்போ சரவணன் வந்து இந்த நூலை வந்து சுற்றுச்சூழல் சார்ந்து எழுதியிருக்கிறாரு. ஜாதியை முன் வச்சு நீலப்பூ, கயிறு மாதிரியான படைப்புகள் எழுதுகிறாரு. இது மாதிரி இன்னைக்கு நவீன தமிழ் சிறார் இலக்கியத்தில்
இயங்கக்கூடிய ஒவ்வொரு எழுத்தாளருமே வந்து வெவ்வேறு டொமைனில் வந்து அவங்க விஷயங்களை வந்து முன் வச்சுக்கிட்டே இருக்காங்க. அதை வந்து நம்மளே தான் பேசிகிட்டு இருக்கோம் திரும்ப திரும்ப. வெளியில் இருக்கக்கூடியவங்க பேசுகிறதுக்கோ இந்த சமூகமோ இன்னும் தயாராகலை. அதை தயார்படுத்த வேண்டிய வேலை ஒட்டுமொத்தமாக நமக்கு மட்டும் இல்லை, அரசு நம்ம வெளியில் இருக்கக்கூடிய அந்தந்த துறை சார்ந்தவங்கள்ட்டையும் இருக்குது. இந்த வாய்ப்பினை அளித்த அனைவருக்கும் நன்றி.